ஒரு இளைஞன் வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருந்தானாம். அப்போ வந்து அவங்க அப்பா சொன்னாராம், "இந்தா உனக்கு இது வந்து நெறைய ஆணி, சுத்தி. உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் பின்னாடி இருக்கிற செவுத்துல போய் நீ ஆணி அடி." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாரி அவன் கோவம் வரும்போதெல்லாம் பின்னாடி இருக்கிற செவுத்துல போய் ஆணி அடிப்பானாம். அந்த மாரி ஆணி அடிக்கும்போது அவனுக்கு வந்து கோவம் குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சாம். 10 ஆணி அடிச்சானாம். அதுக்கப்புறம் 4 செல்ல செல்ல 7 ஆணி, 5 ஆணி, 2, 1 அந்த மாரி அடிச்சானாம். அதே மாரி ஒரு 45 ஆணி வந்து அடிச்சு முடிச்சுட்டானாம். அடிச்சு முடிச்சதுக்கப்புறம், "அப்பா இனிமே எனக்கு வந்து கோவமே வராது. நான் கோவமே படமாட்டேன்." அப்படின்னு சொல்லி பெருமையா சொன்னானாம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொன்னாராம், "சரிப்பா, உனக்கு வந்து கோவம் வராத நாளெல்லாம் அந்த ஆணிய ஒவ்வொன்னா பிடுங்கிரு." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே மாரி 45 நாள்ல அந்த ஆணி வந்து ஒவ்வொன்னா பிடுங்கிட்டானாம். அப்ப வந்து அவங்க அப்பாவ கூப்பிட்டு காட்டி ரொம்ப பெருமைப்பட்டானாம். அப்ப அவங்க அப்பா சொன்னாராம், "சரி ஆணியெல்லாம் பிடுங்கிட்ட, அந்த ஓட்டையெல்லாம் என்ன செய்றது?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதே மாரி தான், "நீ ஒவ்வொரு தடவையும் நீ பேசி பேசி கோவப்பட்டு காயப்படுத்தும்போது, இந்த மாதிரி தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். "எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்தியிருக்கோம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அந்த பையன் வந்து வெட்கப்பட்டு தல குனிஞ்சானாம். அதே மாரி தான் நம்ம எல்லாரையும் கோவப்படுத்தி பேசும்போது, இப்படித்தான் நம்ம எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துறோம். அதனால இனிமே வந்து நீங்க யாரு மனசையும் கஷ்டப்படுத்தாம பேசுங்க.